பார்த்தீங்கன்னா நம்ம மருந்துகள் பேசுகிறது அப்படிங்கிற இந்த தலைப்பில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மருந்துகள் பேசுகிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே கூறியது போல் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகள் அதனுடைய காம்பினேஷன் தான் வெகுவாக அந்த நோய்களை எல்லாம் குணமாக்குகிறது, கட்டுப்படுத்துகிறது என்று நம்ம பல காணொலிகள்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல வகையான ஒரு மருந்துகள், அந்த மருந்துகள் அனைவருக்குமே பரிச்சயமான மருந்துகள் தான். அந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகைகளில் வெவ்வேறு அந்த காம்பினேஷனில் அது கொடுக்கும் பொழுது வேறு வேறு நோய்களை அது குணமாக்குன்ற ஒரு தன்மையை நாம் வந்து பார்க்கலாம். அதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். ஏன்னா சித்தா அப்படின்னாவே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வகையான காம்பினேஷன் மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தால் போதாது, பல வகையான காம்பினேஷன்களை அவைகளுக்கு அந்த நோய்களுக்கு கொடுக்கும் பொழுது அது பல்வேறு வகையான நோய்களை குணமாக்குறது. இப்போ ஏற்கனவே சொன்னது போல் இப்போ அமுக்கலா சூர்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறேன், நம்ம பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, ஆண்மை குறைவு, இது மாதிரியான நோய்களுக்கெல்லாம் கொடுப்போம். ஆனால் அதே அமுக்கலா சூர்ணம் சில ஸ்கின் டிசீஸ்லேயும் நமக்கு வேலை செய்கின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சுர நோய்களில் கூட அதனுடைய காம்பினேஷனை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் பொழுது அந்த அமுக்கலா சூர்ணம் அந்த சுர நோய்களில் வெகுவாக வேலை செய்கின்ற அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு 5 வகையான மருந்துகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீந்தில் சூர்ணம். இப்போ சீந்தில் அப்படின்னு நீங்கள் சொன்னாவே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அநேகம் பேருக்கு ஞாபகத்தில் வருவது சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மூலிகை என்று தான் நினைவுக்கு வரும். அதே மாதிரி தான் அந்த நோயாளிகளுக்கு தான் சீந்தில் சூர்ணத்தை பெரும்பாலும் நம்ம வந்து கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆனால் இங்கே நாம் பார்த்தீங்கன்னா இங்கு தயாரிக்கப்படுகின்ற அந்த மருந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு தாண்டி சில வகையான கப நோய்களுக்கும் இந்த சீந்தல் சூரணமானது கொடுக்கப்படுகிறது. அது என்னென்னு கேட்டீங்கன்னா சீந்தல் சூரணத்தை பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, சீந்தில், பூனாகம் இது 3 வந்து சரிசமமாக சேர்க்கப்பட்டு அது மருந்தாக கொடுக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக இந்த மருந்து வந்து தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வழங்குவது போக மேற்கொண்டு பார்த்தோம்னா இந்த சீந்தில் சூரணமானது அந்த பால்வினை நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற சிபிலிஸ், குனோரியா போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த சீந்தில் சூரணமானது கொடுக்கப்படுகிறது. அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கப நோய்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது இருமல், இறைப்பிருமல், எண்புருக்கி நோய், இது மாதிரியான டியூபர்குலோசிஸ், ஆஸ்துமா என்ற நோய்களுக்கெல்லாம் இந்த சீந்தில் சூரணமானது ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கின்றது. அதை வந்து காம்பினேஷனை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் பொழுது அந்த மருந்து சில நோய்களுக்கு, இந்த மாதிரியான கப நோய்களுக்கு நன்றாக வேலை செய்யும். அப்போ நம்ம ஒரே மருந்து, இப்போ கப நோய்கள்லாம் நமக்கு நினைவுக்கு வருது பார்த்தீங்கன்னா தாலிசாதி சூரணம் இல்லைன்னா திரிகடுக்கு சூரணம், இது மாதிரி தான் நமக்கு நினைவுக்கு வரும். அந்த சூரணங்களை அல்லாமல் அந்த காம்பினேஷனை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலே இந்த சீந்தில் சூரணத்தையும் நாம் கொடுக்கும் பொழுது அதனுடைய அதாவது என்ன கியூரபிள் ரேட் நம்ம சொல்லணும் இல்லைங்களா, ஒரு நோயினுடைய குணமாகுன்ற அந்த விகிதம் பார்த்தீங்கன்னா அதிகப்படும். அந்த மாதிரி தான் நம்ம காம்பினேஷனை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுக்கக்கூடியது. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியான காம்பினேஷனை கொடுத்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் இப்படியான அந்த பொது குணங்களை வைத்து அந்த காம்பினேஷன்களை வைத்து அதை நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் பொழுது அந்த நோய்கள் வேகமாகவும் வெகுவாகவும் அந்த நோயாளிகளுக்கு பெரும் உபத்திரங்கள் இல்லாத அளவுக்கு அந்த குறிகுணங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அவர்களுக்கு அந்த நோயை குணமாக்குன்ற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த சீந்தில் சூரணம். ஏன்னா இப்போ சீந்தில் சூரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நீங்கள் நம்ம நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எங்கே பார்த்தாலும் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அதே மாதிரி யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீந்தில் அப்படின்னு சொன்னாவே நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அற்புத மூலிகை அப்படின்னு தான் நம்ம வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்து கொண்டு இருப்போம். அது மாதிரியான அநேக மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் அந்த சீந்தில் சர்க்கரை நோய்களை கொடுக்கின்ற மருந்து என்று நாம் போவோம். ஆனால் அதையும் தாண்டி இத்தனை நோய்களை அது குணமாக்குகின்ற ஒரு அற்புதத்தை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதற்கு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் சேருகின்ற சரக்கு, அதில் வந்து கரிசலாங்கண்ணி சேருகிறது, பூனாகம் சேருகிறது, புரியுதுங்களா. அப்போ அந்த பூனாகம், கரிசலாங்கண்ணி சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கப நோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக அது செயல்படுகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி ஒரு லிவர் டானிக்காகவும் அங்கே செயல்படும். அப்புறம் அந்த எலும்புருக்கி நோய் சொல்கிறோம் இல்லைங்களா, டியூபர்குலோசிஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான நோய்களில் அந்த நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா பசி வந்து சுத்தமாகவே இருக்காது. அப்புறம் அவங்களுக்கு ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும், அதாவது ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜுரம் வரும், பகல் டைமில் அந்த ஜுரம் இருக்காது. அந்த மாதிரியான தருணங்கள் இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம அந்த கூட ஆட் பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த சுர நோய்கள் போயிடும். அப்புறம் அந்த டியூபர்குலோசிஸும் படிப்படியாக குறைந்து அதனுடைய வீரியம் குறைந்து பசி இருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஏற்பட்டு அதே மாதிரி நுரையீரல் கட்டி கொண்டு இருக்கின்ற அந்த சளி போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம்
அந்த கரிசலாங்கண்ணியினுடைய சூரணமானது செய்கிறது. அப்போ பூனாகவும் கூரை கொஞ்சம் சேரும் பொழுது அது கொஞ்சம் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதனால நம்ம இதெல்லாம் இந்த காம்பினேஷனோட நம்ம சேர்த்து இந்த மூன்றையும் சேர்த்து நம்ம கொடுக்கும் பொழுது அது சீந்தில் சூர்ணமாக அதை நம்ம கொடுக்கும் பொழுது இத்தனை குணங்கள், இத்தனை நோய்களை குணமாக்குகின்ற அந்த தன்மைகள் அந்த சூரணத்துக்கு வந்து ஏற்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த சீந்தில் சூரணம் என்றால் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சக்கரை நோய்களை கொடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இத்தனை வகை நோய்களுக்கும் அது மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்கிறது. ஏன்னா அதை நம்ம பார்த்து நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம அந்த நோய்களை குணமாக்கிக் கொள்ளலாம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு மருந்து, நீங்கள் இந்த காயை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் சமையலில் இந்த காயை நாம் வந்து பயன்படுத்துகிறோம், பொரியலாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி குழம்புகளில் இந்த காய்களை போட்டு தான் நம்ம சமைத்து சாப்பிடுகிறோம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த காயை பார்த்தீங்கன்னா சுண்டை வற்றல், சுண்டைக்காய். புரியுதுங்களா? இந்த சுண்டைக்காயில நம்ம பிரத்யேகமாக நம்ம சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்னு ஒரு சூரணமானது நம்ம தயாரிக்கிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான சரக்குகளை சேருதுங்க அந்த சுண்டை வற்றல் சூரணத்தில். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இது கூட சேரும், ஓமம், வெந்தயம், இது போன்ற மாம்பருப்பு, அதே மாதிரி நெல்லி முள்ளி, இது மாதிரியான மாதுளம்பழத்தோடு இந்த வகையான ஒரு 7 வகையான சரக்குகள் இதில் சேருகின்றன. புரியுதுங்களா? இது சுண்டை வற்றல் அப்படின்னு நம்ம சொன்னாவே உங்களுக்கு அந்த அஜீரணம், சரியாமை, குடல் புழுக்கள் இதை நீக்குகின்ற அந்த நோய்களுக்கு தான் இந்த சுண்டை வற்றல் சூரணம் கொடுக்குறோம். அடுத்தபடியாக கழிச்சல் நோய்களுக்கு இந்த சுண்டை வற்றல் சூரணத்தை நாம் வந்து கொடுக்குறோம். புரியுதுங்களா? இது 2 வகையான நோய்களுக்கு தான் நம்ம பெரும்பாலும் இந்த சுண்டை வற்றல் சூரணத்தை நம்ம கொடுக்குறோம். அதற்கும் ஒருபடி தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சுண்டை வற்றல் சூரணம் வயிற்றில் இருக்கின்ற அந்த அதாவது அசாதாரணமான சூழ்நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் ஒரு எரிவு போன்ற ஒரு அலர்ஜி போன்ற ஒரு எரிவு போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் சில பேருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு சாப்பிட்ட போன்ற ஒரு ஃபீலிங். ஆனால் வயிறு பார்த்தீங்கன்னா சார் வந்து வயிறு வந்து சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நோய்களுக்கு இந்த சுண்டை வற்றல் சூரணத்தை நம்ம கொடுக்கும் பொழுது தயிரிலோ அல்லது மோரிலோ இது கலந்து கொடுக்கும் பொழுது அந்த நோயை வந்து குணமாக்கிற ஒரு தன்மையை பார்க்கும் பொழுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கழிச்சல், அதாவது கழிச்சல் எந்த வகை கழிச்சலாக இருந்தாலும் சரி, அதாவது டிசென்ட்ரி, டயரியான்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான நோய்களுக்கு இந்த சுண்டை வற்றல் சூரணத்தை நாம் பார்த்தீங்கன்னா தயிரில் கலந்து கொடுக்கும் பொழுது அந்த கழிச்சல் நோய்கள் எந்த வகையான கழிச்சல் நோய்களாக இருந்தாலும் அது வெகுவாக குணமாகின்றதை வந்து நாம் வந்து பார்க்க முடிகிறது. அப்புறம் இன்னும் சில விஷயங்களுக்கு என்னன்னா, நம்ம ஐபிஎஸ் என்று சொல்லுவோம், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்று நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டிராவல் செஞ்சுட்டு இருக்கிற அந்த மாதிரியான வேலையை வைத்து கொண்டு இருக்கும் நண்பர்கள், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பெனியினுடைய ரெப்பாக இருக்கின்ற அடிக்கடி ஊர் சுற்றுகின்ற ஒரு நபர்களாக இருக்கின்ற அந்த நண்பர்களுக்கெல்லாம் அந்த ஐபிஎஸ் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர்கள் சரியாக அந்த நேரத்துக்கு சாப்பிட மாட்டார்கள். அப்புறம் அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அதனால் சுகாதாரமற்ற முறையில் இருக்கின்ற அந்த உணவுகளை கூட சில வேளைகளில் அவர்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டு விடுவார்கள். அந்த மாதிரியான தருணங்களில் இந்த ஐபிஎஸ் சிண்ட்ரோமானது அவங்களுக்கு உருவாகும். ஐபிஎஸ் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த உணவானது சரியாக ஜீரணமாகாமல் அது அப்படியே வெளியேறுகின்ற ஒரு தன்மை தான் ஐபிஎஸ். அடிக்கடி மலங்கடிக்கின்ற ஒரு தன்மை அவர்களுக்கு ஏற்படும். அதனால அந்த உணவானது சரியாக ஜீரணமாகாமல் அது வெளியேறும் பொழுது அந்த உடம்புக்கு அந்த சாரமானது, அந்த சத்தானது சேராமல் அவர்கள் ஒரு ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு இந்த சுண்டை வற்றல் சூரணமானது தயிரில் கலந்து கொடுக்கும் பொழுதும் அது அந்த மாதிரியான ஐபிஎஸ் சிண்ட்ரோமானது படிப்படியாக குறைகிறது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அதாவது சாதாரணமாக இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இது வந்து வயதான நபர்களுக்கு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரியான நபர்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கழிச்சல், வயிற்றால போகிறது, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது என்ன சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான நோயாளிகளுக்கும் இந்த சுண்டை வற்றல் சூரணம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7 சரக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சரக்கு தான். அது பார்த்தீங்கன்னா சுண்டை வற்றல், அதே மாதிரி கருவேப்பிலை, ஓமம், வெந்தயம், அப்புறம் மாம்பருப்பு, மாங்கொட்டைக்குள்ள இருக்கிற அந்த பருப்பு, அப்புறம் நெல்லி வற்றல், நெல்லிக்காய் வற்றல், அப்புறம் மாதுளம்பழத்தோடு. இது எல்லாமே நம்ம மேக்சிமம் பயன்படுத்துகின்ற ஒரு விஷயம் தான். மாம்பருப்பு மட்டும்தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். மற்றது எல்லாமே நம்ம வீடுகளில் வைத்திருக்கின்ற ஒரு பொருள் தான். நம்ம வீட்டிலேயே கூட இந்த மருந்தை 1-2 போட்டு அப்படி பவுடர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம். தயிரில், ஆனால் கண்டிப்பாக இந்த மருந்தை தயிரில் தான் சாப்பிடணும். ஆகவே இந்த சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
அந்த கழிச்சல் நோய்கள், ஐபிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் போன்ற நோய்கள், அப்புறம் அஜீரணம், சரியாமை, விக்கல், வாந்தி, குமட்டல், இது போன்ற அத்தனை நோய்களுக்கும், அதாவது இரைப்பை மற்றும் குடல் தொடர்பான அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை நோய்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதில் கலந்திருக்கின்ற அந்த மூலிகை சரக்குகள் அந்த மாதிரியான மூலிகை சரக்குகள். கருவேப்பிலை உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம உணவில் நம்ம வந்து தினமும் சேர்த்துக்கிட்டோம். அந்த கருவேப்புடைய உடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அதிகமாக அந்த ஜீரணத்தை தூண்டுகின்ற ஒரு தன்மையை அது கொடுக்கும். அப்புறம் அதில் நிறைய இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து அப்படியே ஊக்குவிக்கப்படுவதுடன் ரத்த சோகை போன்ற நோய்கள் எல்லாம் இந்த கருவேப்பிலை சாப்பிடுவதன் மூலமாக வராது. அப்புறம் அந்த ஜீரணத்தில் ஒழுங்குபடுத்துவதற்குண்டான சில விஷயங்கள் இந்த கருவேப்பிலையில் இருக்கின்றது. அதனால தான் நம்ம தினந்தோறும் அந்த உணவுகளோடு கருவேப்பிலை நம்ம சேர்த்து வந்து சாப்பிடுகிறோம். அடுத்தபடியாக ஓமத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏதோ ஒரு அஜீரண பிரச்சனை, இந்த வயது இறைப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ஓமத்திராவகம், ஓமத்தீநீர் அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த சித்தா மருந்துகளை எல்லாம் வாங்கி நாம் வந்து காலங்காலமாக சாப்பிடுவதை நாம் வந்து பார்க்குறோம். ஆனால் அந்த வகையிலும் அதில் உள்ளே இருக்கின்ற அந்த கார்பனேட்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. அந்த கார்பனேட்டிவ் ஆக்ஷன்ஸு டைஜஸ்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த ஓமத்தில் அது இந்த இரைப்பை குடல் நோய்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம அதிகமாக கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அதில் இருக்கின்ற பல்வேறு வகையான வேதிப்பொருட்கள்லாம் இந்த ஜீரணத்தை வந்து எளிமையாக்குகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்புல அந்த இரைப்பையில் இருக்கின்ற அந்த என்சைம்கள் எல்லாம் சுருக்கக்கூடிய ஒரு தன்மையை, அதிகமாக சுரக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த வெந்தயமானது செய்கிறது. அடுத்தபடியாக அதில் கலந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பருப்பு உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் இருக்கின்ற அந்த ஓட்டத்தை, அதாவது பேதி போன்ற விஷயங்களை எல்லாம் நிறுத்துவதற்கான விஷயத்தை அந்த மாம்பருப்பு, இந்த மாதுளம்பழத்தூள் இதெல்லாம் செய்கிறது. அதே மாதிரி நெல்லிக்காய் வற்றலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் காயக்கற்பு மூலிகை, அது நெல்லிக்காய். அந்த காயக்கற்பு மூலிகை இருக்கும் பட்சத்தில் அது பல நோய்களை அது குணமாக்கின்ற ஒரு தன்மை பெறுகிறது. அதனால இது அத்தனை பொருட்களும், இந்த 7 வகையான பொருட்களும் இந்த சுண்டை வட்டல் சூர்ணத்தில் கலந்திருப்பதன் காரணமாக இத்தனை நோய்களும் குணமாக்குது. அதற்கு அடுத்தபடி இந்த எதுக்கெடுத்தாலும் நம்ம இந்த ஐபிஎஸ், இந்த கல்ச்சர் நோய்களுக்கு மட்டுமே இந்த சுண்டை வட்டல் சூர்ணத்தை, அஜீரணம், விக்கல் இதுக்கு மட்டுமே நம்ம கொடுக்குறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சுண்டை வட்டல் சூர்ணத்தை நாம் அதிகமாக கொடுக்கும் பொழுது, அதாவது குடல் உறிஞ்சிகளால் உட்கொள்ளப்படும் அந்த சத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அது சில வகை மருந்துகளை சாப்பிடும் பொழுது கம்மியாக தான் அது வந்து அப்சர்வ் ஆகும். இது சாப்பிடும்போது அதனுடைய சத்துக்கள் அனைத்துமே அப்சர்வ் ஆவதற்குண்டான வேலையை இந்த சுண்டை வட்டல் சூர்ணமாக செய்கிறது. அப்போ என்னன்னா அந்த குடல் பகுதியில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அது வந்து வெளியேற்றுகிறது. அதாவது வெளியேற்றுகிறது என்னன்னா, அது அந்த இடத்துல அந்த செல்களை எல்லாம் ஆக்சன்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறது. அப்போ அதிகப்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குடல் உறிஞ்சிகளால் அந்த உணவினுடைய சாரம் அதிகமாக உட்கரிக்கப்படுகிறது. அப்போ ஊட்டச்சத்து அதிகமாக இங்கே கிடைக்கிறது. இதுதான் என்னுடைய விஷயம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க பொழுது பார்த்தீங்கன்னா ஏலாதி சூர்ணம் அப்படின்னு நம்ம சொன்னாவே அதில் வந்து ஏலக்காய் தான் அதிகமாக சேர்கிறது. அது ஏலாதி சூர்ணம் அப்படின்னாவே நம்ம பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம சித்த மருத்துவத்தில் அல்சர் போன்ற நோய்களுக்கு நம்ம கொடுப்போம். இரைப்பை, அந்த குடல் சார்ந்த நோய்களுக்கு தான் நம்ம மேக்சிமம் கொடுப்போம். ஆனால் இங்கே இந்த ஏலாதி சூர்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகையான சரக்குகள் எல்லாம் சேர்க்கிறது. அதை பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, தாளிசப்பத்திரி, கூகை நீர், இது போன்ற ஒரு 8 வகையான சரக்குகள் எல்லாம் அதில் வந்து சேர்க்கிறதா. அப்போ அதில் அத்தனை வகையாக சரக்குகள் அது சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த குன்மு நோய்கள் மட்டுமல்ல, அதாவது குடல் புண் போன்ற அந்த இரைப்பை குடல் சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல, மற்ற நோய்களை நம்ம நினைத்து பார்க்க முடியாது. அதாவது ஏலாதி சூர்ணம் அப்படின்னு சொன்னாவே நம்ம அல்சர் நோய்களுக்கு தான் அதை நம்ம கொடுப்போம், புரியுதுங்களா? அதையும் தாண்டி இது என்னன்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸுக்கு உண்டான ஒரு சிறந்த மருந்தாக இந்த ஏலாதி சூர்ணமானது இருக்கிறது. அது ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொறி, சிறகு, படை, அதே மாதிரி அந்த பேச்சஸ் உடம்புல காணப்படுது அந்த எக்ஸிமா போன்ற பேச்சஸ்லாம் இந்த ஏலாதி சூர்ணத்தை கொஞ்சம் கலந்து கொடுத்து பாருங்க, நல்ல ஆக்ஷன் வேலை செய்யும். நம்ம ஸ்கின் டிசீஸ் சொன்னாவே பரங்கிப்பட்டை சூர்ணத்தை தான் நம்ம வந்து அதிகமாக கொடுத்து கொண்டு வருவோம். அப்போ அது கூட இந்த ஏலாதி சூர்ணத்தையும் நம்ம சேர்க்கும் பொழுது அது இன்னும் கூடுதலான ஒரு ஆக்ஷன்ஸை கொடுக்குறது. சர்க்கரையும் அதில் வந்து கலந்துருக்கும் அந்த ஏலாதி சூர்ணத்தில். அப்புறம் அதில் தாளிசப்பத்திரி, சுக்கு மிளகு சொல்லவே வேண்டாம். மிளகு எப்பயுமே ஒரு ஆடிட்டோரி ஆக்ஷன் உள்ளது. அதாவது உடலுக்கு இந்த நச்சுப் பொருட்களை வெளியேற்றுகிற ஒரு தன்மையை அது செய்கிறது.
அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலந்த அந்த மூலிகை சரக்குகள் எல்லாம் அந்த ஏலாதி சூழலில் இருப்பதின் காரணமாக இது அஜீரணம், விக்கல், வாந்தி, அதாவது குடல் புண் போன்ற அந்த ஜீரண மண்டலம் தொடர்பான அந்த நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இது தோல் நோய்களுக்கும், அத்தனை வகையான தோல் நோய்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இது இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த காம்பினேஷனும் கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி கொடுப்போம், புரியுதுங்களா? ஏலாதி சூர்ணத்தோட கொஞ்சம் மற்ற பஸ்பு செந்தூரங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கும்பொழுது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்கின் டிசீஸுக்கு உண்டான மருந்தோடு மட்டுமல்லாமல் புண்ணு அல்சர் நோய்களுக்கு மட்டுமல்லாமல் தோல் நோய்களுக்கும் உண்டான ஒரு மருந்தாக அந்த மருந்து ஏலாதி சூர்ணமாக இருக்கின்றது. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் பார்த்து அந்த நோயாளிகளுக்கு நம்ம வந்து கொடுப்போம். ஒரு காலம் இருக்கிறாரு, அவருக்கு பேசிட்டா இருக்கு. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? ஆஹா, சரிங்க, சரி. திருவண்ணாமலையிலிருந்தா? சொல்லுங்க. அப்படியா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஓஹோ. திருவண்ணாமலையிலிருந்து பார்த்துருக்கிறீங்க. சரி, ரைட்டு. என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க? மூட்டு வலிங்களா? சரி, அப்படியா? இப்போ பரவாயில்லைங்களா? ஆஹா, சரி. எத்தனை மாதம் மருந்து சாப்பிட்டீங்க? 5 மாதமா? சரி, ரைட்டுங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அந்த டயட் கண்ட்ரோல் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி. சரி. இப்போ யாருக்கு பார்க்குறீங்க? அம்மாவுக்கா? சரி. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? சரி. ஆஸ்துமா இருக்கு. எவ்வளோ நாளாக இருக்கு? இப்போதான் வந்ததுங்களா இல்லை முன்னாடி இருந்தே இருக்குங்களா? முன்னாடி இருந்தே இருக்கு. ஆனால் அதிகம் தொந்தரவு இல்லை, எந்த மருந்து சாப்பிட்றதில்ல. சரிங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ ஏஜ் என்னாச்சு உங்களுக்கு? 67ஆ? சரி. 68ஆ? சரி, 68. அதான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஆஸ்துமா அப்படிங்கிறது அந்த சித்த மருத்துவத்தில் என்ன நம்ம சொல்கிறோம்னா, அந்த குளிர்ச்சியான பொருட்கள் எதுவுமே வந்து சாப்பிட்டு இருந்தோம்னா அந்த சளி நிறைய சேர்ந்த மாதிரி வரும். உள்ளுக்குள்ள அலர்ஜிக் ரியேஜன்ஸு ஏதாவது இருந்ததுனால அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அந்த உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றணுங்க, புரியுதுங்களா? ஆமாம், சில உணவுப் பொருளாக நான் சொல்கிறேன். அது தொடர்ந்து அந்த மருந்துகள், அப்புறமேட்டு இந்த சில உடல் பயிற்சிகள், பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள்லாம் சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே அது படிப்படியாக குறைஞ்சிடும். இப்போ உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கிறீங்களா? ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி. அதாவது பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சியான பொருட்கள் எதுவுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், புளிப்பான உணவுகள், துரித உணவுகள், அப்புறம் இந்த பேக்கரியில் தயார் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், ஆமாம், இனிப்புகள், நெய் சேர்ந்த உணவுப் பொருட்கள், எண்ணெய் பதார்த்தங்கள், எண்ணெய் வறுத்த பொருட்கள், இது எதுவுமே அவாய்ட் பண்ணிடணும். அசைவ உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆமாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் பிராய்லர் கோழி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். மற்ற எல்லாமே சாப்பிட்டுன்னு சொல்லுங்கள். ஆமாம், அதே மாதிரி குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியாக பயன்படுத்த சொல்லுங்கள், சரிங்களா? ஆமாம், அதுதான். இதுதான் இந்த மாதிரி உணவு மெத்தடு இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஜீரணமான சாப்பாடாக சாப்பிடுங்க. அதாவது ஒரு இரவு உணவு எப்படி வச்சிங்கன்னா, ஒரு 7:45 8:15 அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆமாம். ஏன்னா எப்பயுமே இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டில் தான் உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குறது அதிகமாக வரும். ஏன்னா இந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் கூலிங்காக இருக்கும். அப்போ உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஈஸியாக ஜீரணமாக ஆனால் தான் அந்த ஸ்டொமக் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்டொமக் அழுத்துற மாதிரி இருக்கும் மேலே, புரியுங்களா? அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நுரையீரல் அழுத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அந்த வீசிங் வரும். அதனால தான் இரவு வேளைகளில் மட்டும் சூடான உணவுகள், அதே மாதிரி இந்த எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வயிறு அந்த ரேஞ்சில் தான் சாப்பிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஆமாம், அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் சில மருந்துகள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி படுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக படுக்கிறத விட தலைவாணி கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டேப்பராக இருக்கிற மாதிரி இப்படி படுக்கணும். நெஞ்சி பகுதி கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி, கழுத்து கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி அப்படி படுக்கணும். ஏன்னா அந்த டயப்ரம்னு சொல்லி, அதாவது
வயிறையும் நுரையீரலையும் பிரிக்கின்ற இடையில பார்த்தீங்கன்னா ஒரு டயப்ரம்னு ஒன்று இருக்கும். அது வந்து மேலே நோக்கி அமுக்கும். அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னம்னா அந்த நுரையீரல் அழுத்தப்படும் பொழுது உங்களுக்கு அது டிஸ்டர்படாக இருந்துச்சுன்னா அது மூச்சு வாங்க தன்மை உருவாகும். அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் டேப்பராக இருக்கிற மாதிரி படுக்கணும். அதாவது நெஞ்சு பகுதி தலை பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி அந்த செட் பண்ணி தலையாங்க அந்த மாதிரி படுக்க சொல்லுங்கள். சரிங்களா? இது மாதிரி பண்ணிவிட்டு படுக்க போகும்போது ஒரு டம்ளர் சுடு தண்ணி சாப்பிட்டுட்டு படுக்க சொல்லுங்கள். ஆமாம், இதுதான். அப்புறம் மருந்தெல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தும்மல் இருமல்லாம் அடிக்கடி வருங்களா, இல்லை வீசிங் மட்டும் தான் இருக்குங்களா? வீசிங் மட்டும் தான் இருக்கு. சரி, நோட் பண்ணிக்கிறீங்களா? தாலிசாதி சூர்ணம், சிவனாரமிதம், முத்துச்சிப்பி கொடுப்போம். இது 3ஐயும் வாங்கிக்கோங்க. ஆமாம் 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 ஆமாம், எல்லா சித்தா மருந்துகள்லையும் கிடைக்குங்க. இதை வந்து கலந்துட்டு ஒரு ஸ்பூனு காலையில், ஒரு ஸ்பூன் இரவு வேளை ஒரு ஸ்பூனு தேனில் கலந்து சாப்பிட சொல்லுங்கள். ஆமாங்க. அப்போ ஆடாதோடைய குடிநீர்னு இருக்குது, கஷாய போட்டு இருக்கும். இது ஒரு 2 வேளை, காலையில் ஒரு வேளை, இரவு வேளை ஒரு வேளை. ஆமாம், அது மாதிரி சாப்பிட சொல்லுங்கள். அடுத்தபடியாக ஆமாம், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாண்டிக்காய் சூரணம். அது காலையில் ஒரு ஸ்பூனு, இரவு வேளையில் ஒரு ஸ்பூனு சுடுதண்ணில் கலந்து சாப்பிட சொல்லுங்கள். இது சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்கள். அவர் கண்டினியூவாக உணவையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து பிராணாயாமம் போடுற அந்த மூச்சு பேச்செல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அது கொஞ்சம் காலையில் ஒரு 20 நிமிஷம், இரவு வேளையில் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தெரியுங்களா? அப்படி தெரியலன்னா நாளைக்கு பகல் வேலையில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா மூச்சு பேச்சு கொஞ்சம் பண்ணும் பொழுது அந்த நுரையீரலுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறம் நல்ல ஒரு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். அதுதான். ஆமாம், நுரையீரலுடைய கெப்பாசிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் செய்யுங்க. ஆமாம் ஆமாம், அதுதான். அதான் நீங்கள் நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி ஏலாதி சூர்ணம் இப்படி நம்ம கொடுத்து அந்த நோயாளிகளை குணப்படுத்தலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிலவாகை சூர்ணம். நம்ம சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிலவாகை சூர்ணம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாவே சொன்னாவே அது வந்து ஒரு மலச்சிக்கலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூர்ணம். அப்புறம் குடற்புழுக்களை நீக்கக்கூடிய சூர்ணம். அதே மாதிரி வயிற்று புருமல், அஜீரணம், சரியாமை இது போன்ற பிரச்சனைகளுக்கு தான் நிலவாகை சூர்ணம் மேக்சிமம் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்குறோம். இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான சரக்குகள் சேர்க்கிறது. அது சர்க்கரையும் அதில் சேருது, நிலவாகை சேருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு, வாய்விலங்கு, ஓமம் இதெல்லாம் வந்து அதில் அந்த நிலவாகை சூர்ணத்தில் சேருது. இது பார்த்திங்கன்னா மேக்சிமம் இது ஒரு மிகச்சிறந்த அந்த குடற்புழுக்களை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏற்கனவே சொன்னது போல் அஜீரணம், சரியாமை போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த மருந்து கொடுக்குறோம். இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த மருந்தை இதுக்கு கூட கொடுக்கலாமான்னு அதை நம்ம கேட்பாங்க. ஆஸ்மா பேஷண்ட்டுகளுக்கு இந்த மருந்து கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்மாவுடைய தீவிரம் வந்து குறையுது, புரியுதுங்களா? அப்போ அது கூட சில காம்பினேஷனை போட்டு நம்ம கொடுக்கும்போது, சில மூலிகை சரக்குகளை சேர்த்து கொடுக்கும்போது இந்த நிலவாகை சூர்ணத்துக்கு அந்த டியூபர்குலோசிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த எலும்புரிக்கு நோயிலும் இது நன்றாக வேலை செய்யும். அப்புறம் ஆஸ்துமா, பிராக்கியல் ஆஸ்துமா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நோய்களிலும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருப்பதை நாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா நிலவாகை அப்படின்னாவே நாம் இந்த மாதிரியான நோய்களுக்கு தான் கொடுப்போம். ஆனால் சில காம்பினேஷன்களை சேர்த்து நம்ம அந்த நிலவாகையோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டியூபர்குலோசிஸ் நோய்களுக்கு மிக நன்றாக வேலை செய்யும். அடுத்தபடியாக அந்த ஆஸ்துமா, பிராக்கியல் ஆஸ்துமா நோய்களுக்கு இது வேலை செய்யும். அந்த வகையில் நமக்கு அதில் என்னென்ன சரக்கு நம்ம சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலவாகை கூட சுக்கு மிளகு இது வந்து சேருது. அதே மாதிரி வாய்விலங்குகள் சேருது. இந்த சுக்கு மிளகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கூறியது போல் அது கொஞ்சம் கபத்தை இழக்கக்கூடிய, கபத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மிளகுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே போல் உடலில் இருக்கின்ற எந்த நச்சு பொருட்கள் இருந்தாலும், ஏதாவது பொருட்கள் உடலுக்கு தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அதை வெளியேற்றுகின்ற தன்மை அந்த மிளகுக்கு இருக்கிறது. அதே மாதிரி வாய்விலங்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த உடல் பகுதியில் இருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம், அதாவது தேவையில்லாத அந்த வாயுக்களை எல்லாம் வெளியேற்றி உடம்பை நன்னிலையில் வைத்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ஓமம், வாய்விலங்கெல்லாம் செய்யுது, புரியுதுங்களா? அப்போ அந்த நிலவாகை சூர்ணத்துடன் மற்ற சில அந்த
டியூபர்குலோசிஸ் மற்றும் பிராக்கிலாஸ்மாவுக்கு சம்பந்தப்பட்ட சில மருந்துகளை சேர்த்து கொடுக்கும்போது இது அந்த நோய்களிலும் சிறந்த ஒரு வேலையை செய்து அந்த நோய்களை குணமாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இது அமைகிறது. ஒரு கால லைன் இருக்கிறாரு, ஒரு பேசி தான் பேசணும். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? சென்னை தாம்பரத்தில் தான். சொல்லுங்க. அப்படிங்களா? சரி. பக்கவாதம் இருக்குங்களா? சரி சரிங்க. வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 6 மாதம் ஆகுதா? சரிங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்க இல்லையா? அங்கே என்ன சொன்னாங்க? அடைப்பிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சரிங்க. ஆனால் இப்போ மருந்துன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ எந்த சைடு பாதிக்கப்பட்டிருக்குங்க? ரைட் சைடா? சரி. நல்லா நடக்க முடியுதுங்களா? கையெல்லாம் தூக்க முடியுதுங்களா? அப்படியா? சரிங்க. சரி சரி. அதான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்னல் மெடிசன் கொடுப்போம், அதேமாதிரி எக்ஸ்டர்னல் மெடிசன் கொடுப்போம், அப்புறம் அதில் வர்மா ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் அந்த மசாஜ் செய்கிற அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அப்புறம் நவர்கிளி பிரிச்சல் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அது வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த அந்த ரிப்போர்ட்டு, அந்த ஹிஸ்ட்ரி, கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால் அந்த ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. ஆமாம், இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. நான் பார்த்துட்டு நான் என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். அதான். சரி. அந்த மாதிரி செய்யுங்க. இந்த உணவு பழக்கவழக்கம் மட்டும் சொல்கிறேன், நான் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்புறம் அந்த ரிப்போர்ட் காலையிலே கூட அனுப்பிங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? நோட் பண்ணுங்க. ஆமாம், புளிப்பான உணவுகள், குளிர்பானங்கள், ஆமாம், இனிப்புகள், எண்ணெய் பதார்த்தங்கள், அதேமாதிரி அந்த பேக்கரி செய்யப்படுகின்ற தின்பண்டங்கள், அதுமாதிரி ரெடிமேட் ஃபுட்டு கொடுக்குங்களா, இது மாதிரி ஐட்டங்கள், அதேமாதிரி எண்ணெய் சேர்ந்த உணவுகள், அதிகமாக எண்ணெய் சேர்ந்த உணவுகள், எண்ணெய் பலகாரங்கள், அப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், ஆமாம், இதெல்லாம் சுத்தமாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் அசைவ உணவுகள் கொஞ்சம் நாளுக்கு இந்த நோய் நல்லாகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடாம தான் நல்லது. ஆமாம், இதுதான் விஷயம். இது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அப்புறம் அந்த ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். அதனால் இந்த நிலவரை சூரணமானது இந்த மாதிரியான நோய்களுக்கு நம்ம அந்த காம்பினேஷனை மாற்றி கொடுக்கும்பொழுது அது சிறந்த ஒரு வேலையை செய்து அந்த நோய்களை வந்து குணமாக்குவதை நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கப்படுவது பார்த்திங்கன்னா பஞ்சதீபாக்னி சூர்ணம். இந்த பஞ்சதீபாக்னி சூர்ணம் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே எல்லாரும் நம்ம நினைவு கொள்வது பார்த்திங்கன்னா இந்த வயிற்று நோய்களுக்கு தான் மேக்சிமம் நம்ம கொடுப்போம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான சரக்கு சேர்கிறது. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், சீரகம் இதெல்லாம் சேர்ந்தது. சர்க்கரை இதில் கொஞ்சம் சேருதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது அந்த கார்பனேட்டிவ் ஆக்ஷன்ஸு, அதே மாதிரி அந்த டைஜஸ்டிவ் ஏரியாவில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சீராக்குவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த சரக்குகள் தான் நம்ம மூலிகை சரக்கு அத்தனையுமே. ஆனால் பெரும்பாலும் நம்ம அந்த வயிற்று பிரச்சனைகள், அந்த குடல் இறப்பை சார்ந்த நோய்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த பஞ்சதீபாக்னி சூரணத்தை நம்ம கொடுக்கின்றோம். ஆனாலும் அதற்கு ஒரு மணி போய் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதனுடைய காம்பினேஷனை நான் வந்து மாற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுரநோய்களுக்கு எந்த வகையான ஜுரமாக இருந்தாலும் இது குணமாக்குவதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த பஞ்சதீபாக்னி சூரணம் புரியுதுங்களா? அப்போ அது கூட அந்த கல்லீரல் நோய்களை குணமாக்குவதற்குண்டான சில மூலிகை சரக்குகளை இந்த பஞ்சதீபாக்னி சூரணங்களோடு சேர்த்து நாம் கொடுக்கும்போது அந்த காம்பினேஷன் தான் பஸ்மோ அல்லது சிந்தூரமோ அது கூட கலந்து கொடுக்கும்போது இந்த சுரநோய்களுக்கும் அந்த கல்லீரல் நோய்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து பல நோய்களை குணமாக்குவதை நாம் பார்க்கலாம். அதனால தான் நம்ம மருந்துகள் தான் நீங்கள் வந்து முக்கியமானது. ஏன்னா எந்த ஒரு மருத்துவத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து
அந்த குறிப்பிட்ட ஏரியாக்களில் இருக்கின்ற அந்த நோய்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம். புரியுதுங்களா? அது நாமே பார்த்துருப்போம். அதேமாதிரி சித்த மருத்துவத்தில் கூட அந்த ஒரு மாத்திரையோ ஒரு சூர்ணமோ சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் நோய் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதனுடைய உள்ள இருக்கின்ற அந்த சரக்குகளை அறிந்து மற்றும் அதற்கு சேர வேண்டிய சில காம்பினேஷன்களை அதுக்குண்ட அந்த காம்பினேஷன் தான் சரியான ஒரு கூட்டு காம்பினேஷன் என்று நாம் அதை சொல்லுவோம். அதை நம்ம அந்த பஸ்பம் செந்தூரம் இதெல்லாம் அந்த கூட்டு முறையில் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு நம்ம அந்த சூரணம் என்ன நோய்களை குணமாக்குமோ அந்த நோய்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற நோய்களையும் குணமாக்குன்ற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. அப்போ நாம் அந்த சூரணத்தையே நம்ம இந்த நோய்களுக்கெல்லாம் நம்ம காம்பினேஷனை மாற்றி கொடுக்கும்போது இந்த நோய்களை குணமாக்குவதை பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு சித்த மருத்துவத்தை நாம் அனைவருமே மேற்கொண்டு அந்த மருந்துகளை உட்கொண்டு நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் நமது முன்னோர்கள் போல அதிக ஆயுளுடன் நீண்ட நாள் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம முயற்சிகளை எடுப்போம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். வணக்கம்.